நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே அறம் வளர்க்கும் அரும்பணியை தொடர்ந்து ஆற்றி வருகிறது. அதற்கென கிடைக்கும் வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி அவர்களை வழிநடத்துகிறது. சமூக சேவையின் தேவைகளையும் அவற்றிலுள்ள பணி வாய்ப்புகளையும், குறிப்பாக தொண்டு நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகளை மாணவர் மனங்களில் விதைக்கிறது. தொண்டையே பணி வாய்ப்பாகவும் அமைத்துக் கொள்ள முடியும் என்ற செய்தி மாணவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கவிருக்கும் கல்வித்துறை வாய்ப்புகளை விரித்து பார்க்க உதவுகிறது. அவ்வகையில் கடந்த 7/2/2026 அன்று வேல்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் சிவாலயா அரங்கில் நவரசம் என்ற கருப்பொருளை கொண்டு மெலாஞ்ச் 2025-26 என்ற தலைப்பில் நடைபெற்ற நந்தம்பாக்கம் வேல்ஸ் குளோபல் பள்ளியின் ஆண்டு விழாவிலும் புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு வாய்ப்பு அமைந்தது. விழாவில் வேல்ஸ் குழும பள்ளிகளின் கல்விப்புல இயக்குனர் முனைவர் மீனாட்சி ரமேஷ், விஸ்மயம் நிறுவன இணை நிறுவனரும் பரிவாதினி அறக்கட்டளையின் அறங்காவலருமான சரவணன் சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் செயலாளர் வே வெங்கடகிரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தமிழ்த்தாய் வாழ்த்தை அடுத்து தலைமை ஆசிரியரின் வரவேற்புரையோடு விழா தொடங்கியது. This annual day, Melange 2025-26, is this academic year's most awaited major event, themed Navarasa. It's my privilege to welcome our honorable chief guest of this evening, Mr. D.V. Venkatagiri sir, the secretary of Pudhiya Thalaimurai Foundation, the respectable guest of honor, Mr. Swamimalai Saravanan, co-founder Vismayam, trustee of Parivadini Charitable Trust. I am indeed delighted to welcome our academic director, Dr. Meenakshi Ramesh ma'am, on this special occasion to be a part of us through the entire stretch of this evening. On behalf of our management, students and the staff, I would like to invite all our dear parents and grandparents and the special guests and dignitaries once again of this euphoric evening. A warm welcome to dear all. Thank you so much for being present here. 4 தடவை விழுவேன், ஆனா 5ஆம் தடவை சத்தியமா ஏதாவது ஒன்னு கையில தூக்கிட்டு தான் எழுவேன். This is the feeling that I want to give on behalf of the management, and you are going to see the changes that we are going to bring in, and I am sure you will all feel very happy and elated to be a part of the Wales group of institutions. And I am sure we believe in eclectic approach. The pedagogical approaches are quite flexible, and we are child-centric by all means. We listen to the children and we go by what they want to achieve, and things are changing, the demands are changing, and so are the necessities for the teachers in the classroom and the leaders who all are here to motivate your children, and also bringing an awareness to all the children who are entrusted to us. I think Mr. Venkatagiri was asking about what is the change that you are seeing in the scenario of the education system. Children are losing out on the hard facts of life. They are refusing to transform themselves to be a hard-working individual because everything is served to them ready-made in a platter. Everything is given to them. They are not shown the value of the hard work, the efforts, the respect and the value for a small grain of paddy, the rice that we all eat. Where will it start? Everything will start from home. And what is the role of the school? To supplement and complement. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கின்ற உயர்ந்த கோட்பாட்டை வாழ்க்கையாக கடைபிடித்து ஒரு பெருமைமிக்க உயர்ந்த லட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து வரும் வேல்ஸ் குரூப் தலைவர் டாக்டர் ஐசரி கணேஷ் அவர்களே, போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய டாக்டர் ஆர்த்தி கணேஷ் அவர்களே, ஒரு செம்மாந்த உரையை ஆற்றியிருக்கும் கல்வியாளர் டாக்டர் மீனாட்சி ரமேஷ் அவர்களே, ஒரு கண்ணை இமை காப்பது போல் வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் நந்தம்பாக்கம் பள்ளிக்கூடத்தை காத்து வரும் மேடம் ஸ்ரீதேவி சேத்துராமன் அவர்களே, நண்பர் திரு சரவணன் அவர்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, உங்கள் எல்லோருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒரு பெருமைமிக்க பள்ளியின் ஆண்டு விழாவிலே ஒரு என்ஜிஓவில் பணியாற்றும் என்னை அழைத்திருப்பது வேல்ஸ் குரூப்பின் பார்வை எவ்வளவு விசாலமானது என்பதை எனக்கு உணர்த்துகிறது. அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தலைமுறை அறக்கட்டளை ஒரு தொண்டு நிறுவனம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் ப்ரோ சான்சலர் மற்றும் புதிய தலைமுறை குழுமத்தின் தலைவர் டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள் ஒரு உன்னதமான மனிதர். அவரால் 2010ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது புதிய தலைமுறை அறக்கட்டளை. கடந்த 15 ஆண்டுகளில் நாங்கள் பலவிதமான சமூக சேவைகளை செய்து வரும் வாய்ப்பினை பெற்றுள்ளோம். 25 கிராமங்களில் கிராமப்புற கல்வி மையங்களை 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். பெண்களின் திறன் வளர்ச்சிக்காக சென்னை வலசரவாக்கத்தில் வள்ளியம்மை அம்மாள் தையல் பள்ளி மற்றும் கணினி பயிற்சி மையம் நடத்தி வருகிறோம். சிறு தொழில் வளர்ச்சிக்காக ISRB எக்ஸ்போ ஃபாரம் என்ற ஒரு நிறுவனம் நடத்தி வருகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்மால் முடியும் என்கின்ற திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள ஏரி குளங்களை சுத்தம் செய்து வருகிறோம். இது ப்ரொடெக்ஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். மழை வந்தா வெள்ளம் வரக்கூடாது, வெயில் வந்தா வறட்சி வரக்கூடாதுன்னா நீர்நிலைகள் சரியாக இருக்க வேண்டும். அந்த நீர்நிலைகளை பாதுகாத்து வருகிறோம். காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்கும் அதன் பாதிப்புகளை குறைப்பதற்கும் நீர்நிலைகளை காப்பது மிகவும் அவசியம். வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல நாம் ஒரு சமூகமாக நாம் இன்னும் பல தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. நீங்க நம்ம நாடை எடுத்துட்டீங்கன்னா 1931 சென்சஸ் எடுத்தாங்க. நம்ம ஜனத்தொகை 35 கோடி. இப்போ 2026, 95 வருஷம் 145 கோடியா ஆயிருக்கு. நாட்டுடைய நிலப்பரப்பு சுருங்கி இருக்கிறது, ஆனால் ஜனத்தொகை பெருகி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அரசாங்கத்தால் மட்டுமே எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. அங்கதான் தனியார் நிறுவனங்கள், குறிப்பாக தொண்டு நிறுவனங்களுடைய பணி மிகவும் முக்கியமானது. ஒரு 34 லட்சம் என்ஜிஓஸ் இருக்காங்க. CSR அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த CSR ஃபண்ட் மிக மிக முக்கியமான ரோல். சென்ற ஆண்டு மட்டும் CSR ஃபண்டிங் 35,000 crores. இந்தியா போன்ற ஒரு நாட்டிலே தனியார் துறை, இப்போ வேல்ஸ் குரூப், தொண்டு நிறுவனங்கள், NGO, நம்முடைய வேலை ரொம்ப ரொம்ப அதிகம். அதை நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னா நம்மளுடைய நாட்டோட வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும். இளைஞர்கள், மாணவர்கள் சமூக அறிவியலில் நாட்டம் கொள்ள வேண்டும். அது மிகவும் அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். மூன்றாவதாக, சமூக சேவையில் ஈடுபட வேண்டும் என்றால் you will have to be united, you will have to be practical, and you will have to involve the government. நான்காவதாக, cultivate the quality of heart, kindness, mercy and compassion. இறுதியாக, a heart-centered life that will focus on love, gratitude and compassion will have a high contentment, deeper fulfillment and peace. கருணை மிகுந்த வாழ்க்கை மன அமைதியையும் நிறைவையும் தரும். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஸ்கில் எது, ஸ்டடி எது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இந்த விளக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியே இந்த விளக்கு ஏற்றுறாங்க. இந்த விளக்கு எங்க தயார் பண்றாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இங்க கண்டிப்பா தெரியாது. நான் அடிச்சு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விளக்கு தயார் பண்றது எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள நாச்சியார் கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல தயார் பண்றாங்க. இந்த விளக்கு அங்கதான் வாங்கணுங்கிறதுக்கு GI டேக் இருக்கு. ஆக்சுவலா மொத்தம் தமிழ்நாட்டுல 74 பொருட்களுக்கு GI டேக் இருக்கு. மொத்தம் இந்தியாவிலே வெறும் 658 தான். அதுல தமிழ்நாட்டுல மட்டும் 72 இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் GI டேக்னா என்னன்னு? எத்தனை குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்? இந்த பக்கம்லாம் நம்ம போறதே கிடையாது. நம்ம அப்படியே குதிரைகள் ஆட கட்ட மாதிரி அப்படியே நேரம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சிவகேர ஒரு இதுல அழகா சொல்லுவாரு, லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ரெண்டுமே இருக்கு. ஹை ஜம்ப் பண்றப்ப பாத்தீங்கன்னா நான் 5 அடி இருந்தானா 8 அடி 9 அடியை தான் தாண்டுறோம். அப்ப சிவகேரா சொல்றது, ஐ த்ரோ மை ஹார்ட் ஓவர் த பாட், மை பாடி வில் ஃபாலோ அப்படிங்கிறாரு. அப்ப இது மாதிரி ஒரு எமோஷனலா ஒரு விஷயம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கிறதே இல்லை நம்ம ஊர்ல, ரொம்ப கம்மி. தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாற்று சின்னத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ராஜராஜ சோழன் காலங்கிறது ஒரு, பல்லவர் காலங்கிறது ஒண்ணு. இது மாதிரி அவங்கவுங்க டைம் பீரியட்ல ஏகப்பட்ட விஷயங்களை நமக்காக செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த நீர் மேலாண்மை பத்தி சார் பேசுறாரு.
நீர் மேலாண்மைங்கிறத ராஜராஜ சோழன் பண்ணதை வந்து ரொம்ப அழகா பார்க்கணும்னா போய் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் பார்க்கலாம். சேரன் மாதேவி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தையும் அவர் உருவாக்கி காமிச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்களை தேடுறதுக்காக தான் பசங்களை அழைச்சிட்டு போய் தயவு செய்து நம்ம ஊரை விட்டு வெளியில போய் காமிங்க. போன்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வைங்க. ஆக்சுவலா நம்மளுடைய வரலாற்று பதிவுகளை படிக்க சொல்லுங்க. நம்ம கலை சார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுங்க. கடைசியா அப்புறமேலுக்கு உங்க பையன் யாருங்கிறது அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுல கொண்டு போய் பசங்களை சேருங்க அப்படிங்கறதான் என்னுடைய ஆதங்கம் என்று சொல்லி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விருந்தினர் உரைகளை அடுத்து மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன. மாணவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு கலை நிகழ்வின் கரு அனைவரையும் ஈர்த்தது. வேற்றுலகத்தினர் இருவரின் பார்வையில் இவ்வுலக மாந்தர்களின் அன்பு, துணிவு, கருணை, நகைப்பு, அச்சம், கோபம், வெறுப்பு, வியப்பு மற்றும் அமைதி ஆகிய நவரச வெளிப்பாடுகளை மாணவர்கள் படைத்தளித்தனர். கல்வி, கடமை, கருணை ஆகியவற்றை வலியுறுத்திய நந்தம்பாக்கம் வேல்ஸ் குளோபல் பள்ளியின் ஆண்டு விழா மாணவர்கள், பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்ட சிறப்பான விழாவாக நிறைவடைந்தது. இம்மணங்கவர் மாலையில் விருந்தினர்களின் அறிவுரைகளை சிரமேற்கொண்டு செவிமடுத்த மனம்மிகு மலர்களான இந்த இளைய தலைமுறையினரின் கரங்களில் நாளைய உலகம் பத்திரமாக இருக்கும். அதற்கு உரிய வழிகாட்டுதல்களை புதிய தலைமுறை அறக்கட்டளை தொடர்ந்து வழங்கும். அன்பால் இணைவோம், அறம் வளர்ப்போம், அகிலம் காப்போம், நம்மால் முடியும். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் அறப்பணிகளில் உங்களுக்கு விருப்பமானவற்றில் இணைந்து சேவையாற்றலாம். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017. இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள், பகிருங்கள். பகிர்தலும் அறமே.